என்ன கம்ப்ளைண்ட் மேடம்? என் தங்கச்சி அந்த ராஜா சேதுபதியோட பேரன் கத்தியால குத்திட்டான். அவன் மேலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன மேடம், சொந்த மருமக அவன் மேலேயே கேஸ் கொடுக்கறாங்கறீங்க? அதெல்லாம் முன்ன. இப்ப இதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள் சார், மேடத்துக்கு பேப்பரும் பேனாவும் கொடுங்க. ஓகே சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல? அவனுக்கும் எனக்கும் தீர்க்கப்படாத பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு. இனிமே அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அவன் அவங்க பாட்டி வீட்டுல தான் இருக்கான். போய் அரெஸ்ட் பண்ணுங்க. பரவாயில்லையே, நான் கேஸ் கொடுப்பேன்னு தெரிஞ்சு நீயே வந்துட்டியா? சரியான மூளைக்காரன் தான்டா நீ. உங்க தங்கச்சி தான் ஏதோ லேபர்ஸோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு போன் வந்துச்சு. அதனாலதான் நாங்க போனோம். ஏய், செய்யறத செஞ்சுட்டு இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா? நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் பழைய சாமுண்டீஸ்வரி இல்ல. உன் சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சவனா? நான் உன்னை நம்ப மாட்டேன். உங்க தங்கச்சி தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்களேன். ஏய், இடையில வந்த உன்னை நம்பணும், என் கூட பிறந்த தங்கச்சியே நான் நம்ப கூடாதா? எனக்காக அவ புருஷனையே விட்டுட்டு வந்தவ அவ. என் குடும்பத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஏன் நீதான் ராஜா சேதுபதியோட உண்மையான பேரன்னு ஆரம்பத்துல இருந்தே அவ சொல்லிக்கிட்டு தான் இருந்தா. நான் தான் அவ பேச்ச கேட்காம உன்னை போய் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ என்ன நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்ட. இப்ப அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு தானே ஆயிடுச்சு. ஆக அப்பவும் நீ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. இப்போ நீயும் ரேவதியும் பிரிஞ்சதுக்கு அவதான் காரணம்னு கத்தியால குத்திட்ட. அதானே இப்ப நடந்திருக்கு. இல்ல அத்தை, அவங்க நீங்க என்ன வெறுக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. சத்தியமா நான் அவங்களை கத்தியால குத்தல. ஏய், முதல்ல நீ என்ன அத்தைன்னு கூப்பிடுறத நிறுத்து. நீ என்ன அப்படி கூப்பிடுறத நான் வெறுக்கிறேன். என் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா இப்படி சொல்றியே,